ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு bujjima டெய்லரிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். இந்த வீடியோ வந்து மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் நிறையா டெய்லரிங் வீடியோஸ்லலாம் கேட்டிருப்பீங்க. இது வந்து நானே உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நான் என்னென்ன ஃபாலோ பண்ணுறேனோ அதை தான் எப்போவுமே என்னுடைய சேனலில் வந்து நான் ஷேர் பண்ணிகிட்ருப்பேன். இப்போ நான் வந்து எனக்கு எப்படி நான் கஸ்டமர் பிடிச்சேன் அப்படின்றத தான் உங்களுக்கு வந்து நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து தைப்போன்றதே வந்து 4 பேருக்கு தெரியணும். அதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணணும். இந்த வாசலில் போர்டு எழுதி போடுறது, அக்கம் பக்கத்தில் நம்ம தைக்கிறோம் தெரிகிறது, இல்லை நம்ம வந்து நல்லா உட்காந்து கதை பேசுகிறப்போலாம் நம்ம வந்து கொஞ்சம் நம்ம நல்லா தப்போன்றதெல்லாம் அவங்களுக்கு வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறது, ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி கொடுக்குறது, பக்கத்து வீட்டுக்காரங்க இந்த மாதிரி தெரிஞ்சவங்களுக்கு முதல்ல ஸ்டிச் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு பார்க்கணும். சரிங்களா? அந்த மாதிரி வந்து நம்ம தப்போன்றத ஷேர் பண்ணலாம். இந்த வாட்ஸ்அப்பு அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் தைக்கிறத ஃபோட்டோ எடுத்து அந்த மாதிரி வச்சு நம்ம தப்போன்றத காட்டலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் மூலமாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு தைப்பீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு காட்டணும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு. இது வந்து இதெல்லாம் தைப்பீங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ரேட்டு தான். சரிங்களா? மணி ஃபிக்ஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. ஓகேவா? மணி ஃபிக்ஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. நம்ம வந்து அதை வந்து ட்ரா பண்ணி ஒன்று ஒன்றா காட்டுறேன். காசு வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறத பொறுத்து தான் வந்து உங்களுக்கு வந்து கஸ்டமர் வந்து கிடைப்பாங்க. இப்போ வந்து உங்கள் ஏரியாவிலே ஒரு 2 டெய்லர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தவங்க வந்து 80 ரூபாய்க்கு தைப்பாங்க, ஒருத்தவங்க வந்து 90 ரூபாய்க்கு தைக்கிறவங்க இருப்பாங்க. அவங்க வந்து அந்த 90 ரூபாய்க்கு தைக்கிறவங்க ரொம்ப நாளாக தைச்சவங்களாக இருப்பாங்க. அந்த 80 ரூபாய்க்கு தைக்கிறவங்க இப்போ கொஞ்சம் வருஷமாக தைச்சிட்ருக்கவங்களாக இருப்பாங்க. அப்போது நீங்கள் அந்த இடத்துல வந்து தைக்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றக்கப்போ 80 ரூபா இல்லை 70 ரூபா அந்த ரேட்டுக்கு வந்து நீங்கள் வைக்கணும். அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து கஸ்டமர் வந்து கிடைப்பாங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்கள விட நீங்கள் ஃபஸ்ட்டு கம்மியாக தைக்கிறீங்க அப்படின்னாவே உங்களுக்கு முதல்ல கஸ்டமர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளே காசு எங்கே கம்மியாக இருக்கும் ஆனால் நல்லா தைக்கணும் அப்படின்னு நினைப்போம். அந்த மாதிரி தான் மற்றவங்களும் நினப்பாங்க. காசு வந்து அதிகமாக போகுது அப்படின்னாவே சில பேர் வந்து யோசிப்பாங்க. இப்போ வந்து ஒரு ப்ளவுஸ் தைக்கிற இடத்துல 2 ப்ளவுஸ் தைக்கலாம் அப்படின்னா 2 ப்ளவுஸ் தைக்கிற இடத்துல தான் எல்லா கஸ்டமருமே போவாங்க. அதனால் ஃபஸ்ட்டு வந்து மணி ஃபிக்ஸ் பண்ணுறதுல தான் உங்களுக்கு ஆள் வந்து கிடைப்பாங்க. சரிங்களா? இப்போது அதுலேருந்து 2வது வந்து டைமிங் பார்க்கணும். டைம் வந்து இப்போ அவங்க வந்து ஒரு டேட் சொல்கிறாங்க. சரிங்களா? அவங்க ஒரு நாள் சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு நாளில் கொடுத்தீங்க அப்படின்னா அதிலே உங்கள் கஸ்டமர் வந்து உங்ககிட்ட போயிடுவாங்க. சரிங்களா? இப்போ வந்து அவங்க 5ஆந்தேதி கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் 4ஆந்தேதியே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன், இல்லை நான் 3ஆந்தேதியே நான் ஸ்டிச் பண்ணிட்டேன், நீங்கள் வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னாவே அவங்களுக்கு அதுவே கொஞ்சம் வந்து இதாயிரும். பரவாயில்லையே, சீக்கிரமாக தைச்சிட்டாங்களே, அப்போ நம்ம ஒரு எமர்ஜென்சிக்கு இவங்ககிட்டே கொடுத்துக்கலாம் அப்படின்றது வரும். சரிங்களா? அது போக எடுத்ததுமே யாருமே வந்து உங்ககிட்ட வந்து ப்ளவுஸோ இல்லை சுடியோ கொடுக்க மாட்டாங்க. ஆல்ட்ரேஷன் ஒர்க்கெல்லாம் வந்து கொடுப்பாங்க. அந்த ஆல்ட்ரேஷன் ஒர்க்குமே நீங்கள் கழிக்கக்கூடாது. தட்டி கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கஸ்டமர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? மணி ஃபிக்ஸ் பண்ணுறதுல பார்த்துக்கோங்க. டைம் வந்து சொன்ன டேட்டுக்கு எப்போவுமே முன்னாடி, சொன்ன டேட்டு தான் லாஸ்ட்டு டேட்டாக எப்போவுமே ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு முன்னாடி டேட்டில் கொடுக்க பாருங்கள். அடுத்தது டைமுக்கு அப்புறம் ஃபினிஷிங் பார்ப்பாங்க. சரியா? ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். ஃபினிஷிங்கில் வந்து அதாவது காசு கம்மியாக இருக்குது, சீக்கிரமாகவும் கொடுக்குறீங்க, ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்குதுன்னு வந்து யோசிப்பாங்க இல்லையா? நீங்கள் தைக்கிற விதம் வந்து குவாலிட்டியோ டேமேஜோ எதுவுமே குவாலிட்டி வந்து நல்லா இருக்கணும். எந்த டேமேஜும் நீங்கள் பண்ணிடக்கூடாது ப்ளவுஸில். அது போக இந்த கழுத்தை முன்னாடி இறக்கிட்டேன், ஷோல்டர் இறங்குது, பேக் நெக் இறங்குது, ஆம்கோல் கிட்ட சுருக்கம் வருது, அந்த மாதிரிலாம் சின்ன கம்ப்ளைண்டெல்லாம் எதுவுமே இருக்கவே கூடாது. அந்த மாதிரி இல்லாமல் பக்காவாக வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுக்கணும். எப்போவுமே அவங்க நம்மக்கிட்ட கொடுக்குறப்போ
நம்ம வந்து ஃபினிஷிங் வந்து கரெக்டாக கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அவங்களுக்கு அதில் எந்த இதுவுமே அவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வாட்டி நம்ம நல்லா தைக்கிறோம் அப்படின்னு அவங்களுக்கு மனசில் பதிஞ்சாவே போதும். 2வது வாட்டி நம்ம எதாவது சொதப்புனா கூட அவங்களுக்கு வந்து அது பெருசாக தெரியாது. ஏன்னா அவங்க நல்லா தைப்பாங்க அப்படின்றத அவங்க ஃபிக்ஸ் பண்ணிருவாங்க. சரிங்களா? எப்போவுமே ஃபினிஷிங்கில் வந்து கவனம் இருக்கணும். எல்லா இடத்தையுமே தச்சதுக்கப்புறம் ஒரு வாட்டி பார்க்குறதுல ஒரு தப்பும் இருக்காது. நீங்கள் அதை நல்லா வந்து அந்த அளவு ப்ளவுஸை வச்சு பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் ஓகே நல்லா இருக்குது அப்படின்னா மட்டும் அவங்கக்கிட்ட கொடுங்க. இல்லை சரி பண்ண உங்களுக்கு நீங்கள் தைச்சது தப்புன்னு தெரிகிறப்போ அதை நீங்களே சரி பண்ணி முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துருங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து எந்த இது வந்து பிகினர்ஸ்க்கு இது நான் சொல்கிறது. யாருக்குமே ஒரு டெய்லர் வந்து பக்காவாக வந்து ஃபிக்ஸ் ஆகுறது வந்து இந்த ஃபினிஷிங் மட்டும்தான். ஏன் அப்படின்னா நம்ம என்ன தான் தச்சே கொடுத்தாலும் குறை சொல்கிறவங்க குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. சரிங்களா? அதனால் பார்த்துக்கோங்க. 4வது பேசுகிறது. சரிங்களா? உங்களோட பேச்சு திறமையிலையும் நீங்கள் வந்து கஸ்டமர் வந்து பிடிக்கலாம். பேசுகிறத வச்சும் நம்மக்கிட்ட வந்து கஸ்டமர் வந்து பழகுவாங்க. பழகி பேசுகிறது நம்ம ஓகேக்கா முடிச்சிடலாம், உங்கள் இஷ்டம் தானே, நீங்கள் சொல்கிறது தான், சரி இப்படி பண்ணணுமா, அப்படி பண்ணணுமா, உங்கள் இஷ்டம் தான், இந்த நெக்கு போட்டால் உங்களுக்கு சூப்பராக இருக்கும்க்கா, இவ்வளோதான்க்கா, சின்ன விஷயந்தான்க்கா, உங்களுக்கு என்ன வயசாச்சு, அந்த மாதிரிலாம் சின்ன சின்னதாக பேசுகிறது மூலியமாக கூட நம்ம வந்து கஸ்டமர் வந்து பிடிக்கலாம். சரிங்களா? பேச்சு திறமை கண்டிப்பாக இருக்கணும். அதுக்குன்னு வந்து லொடலொடன்னு பேசணும்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த நீங்கள் தைக்கிறத சம்மந்தமாக என்னன்னாலும் நீங்கள் பேசிக்கலாம். பேசி வந்து பிடிக்கலாம். ஒன்று கிடைக்கிற இடத்துல நம்ம பேசி 2ஆக கூட வாங்குறவங்க இருக்காங்க. சரிங்களா? அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது ட்ரெண்டிங்காக என்ன ட்ரெஸ்ஸு போகுது. சரிங்களா? ட்ரெண்டிங் ட்ரெஸ்ஸு வந்து நம்ம தைக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ட்ரெண்டிங்னா இப்போ நம்ம வந்து லாங் கவுன் ஸ்டிச் பண்ணுறது, அப்புறம் வந்து ரீயூஸ் ஐடியாஸ்லாம் வந்து நீங்கள் கொடுக்கலாம். அப்புறம் வந்து வேறு என்ன, ஆரி எம்ப்ராய்டிங் அந்த மாதிரி என்ன வந்து ட்ரெண்டிங்காக இருக்கோ ட்ரெண்டிங்கில் போகிற ட்ரெஸ்ஸை வந்து ஸ்டிச் பண்ணி நம்ம போட்டுக்கணும். ஆனால் மணியும் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரெண்டிங்காக நீங்கள் தைக்கிறீங்கன்னு தெரிஞ்சாவே அதுக்கும் நமக்கு நிறையா கஸ்டமர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் அவ்வளோதான். நல்லா பேசுனீங்க வச்சிங்க இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்கனாவே இதாயிரும். உங்களுக்கு கஸ்டமர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் தைக்கிறீங்கன்னு தெரிஞ்சால் தான் இதெல்லாம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. 2வது ரேட் வந்து எப்போவுமே ஸ்டார்டிங்கில் எடுத்தோடனே ஹை பிச்சில் போகாதீங்க. கொஞ்சம் வந்து லோவாகவே போங்க. அப்போ தான் வந்து கஸ்டமர் கிடைப்பாங்க. முதல்ல வந்து காசு முக்கியம் இல்லை, கஸ்டமர் பிடிக்கிறது தான் முக்கியம். ஸோ வந்து கஸ்டமர் பிடிக்கிற வழியை பார்த்துக்கோங்க. 2வது ஆமாம்மா அன்றைக்கி இருக்குல்ல, அந்த நாள் இருக்குல்ல, இன்றைக்கி இன்னும் நாள் இருக்குல்லன்னீங்கன்னா திடீர்னு உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் நிறைய சேர்ந்துச்சுன்னா தைக்க முடியாது, எரிச்சல் தான் வரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறப்பவே நீங்கள் வந்து தச்சு வச்சுருங்க. கொக்கி கட்டுற வேலை கூட லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். ஆனால் தைக்கிற வேலை வந்து ஸ்டிச்சிங் வந்து முதலே பார்த்துக்கோங்க. ஃபினிஷிங் வந்து அவசரமாக தைச்சிங்கன்னா ஃபினிஷிங்கில் ஏதாவது ஒரு ஃபால்ட் ஆகும். அதனால் ஃபினிஷிங் வந்து பார்த்துக்கோங்க. ஃபினிஷிங் வந்து நம்ம தைக்கிறது மட்டும் கிடையாது. ஏதாவது ஆயில் ஸ்ட்ரெயின் ஆகிறது, தையல், லூஸ் தையல் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஃபினிஷிங் வந்து பக்காவாக கொடுத்துக்கணும். பேச்சுறையும் நீங்கள் வாங்கிடலாம். எப்படினாலும் பேசி அப்படி இப்படியே கொஞ்சம் நம்பர் அதாவது அவங்க நம்பர் கொடுத்துட்டு போங்க, நான் தைச்சதும் உங்களுக்கு கால் பண்ணிடுறேன், நீங்கள் சீக்கிரமாக வந்து வாங்கிட்டு போயிருங்க. நீங்கள் சீக்கிரம் கொடுத்தீங்கன்னா அவங்க எமர்ஜென்சிக்கு உங்ககிட்ட தான் வருவாங்க, வேறு யார்கிட்டையும் போக மாட்டாங்க. நீங்கள் லேட் ஆக்குனீங்கன்னா ஆமாம் அது சோம்பேறி டெய்லர் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ட்ரெண்டிங்காக மோஸ்ட்லி சும்மா இருக்க நேரம் நிறைய இப்போ ட்ரெண்டிங்கில் ட்ரெஸ்ஸு வந்து யூடியூப்பில் நிறைய சேனல்ஸில் வந்துலாம் போடுறாங்க. அதெல்லாம் பார்த்து நீங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் மற்றவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். சில பேர் பார்த்ததும் அதை வெட்டி தைக்கிற டேலண்ட்டும் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களும் பாருங்கள். எப்போவுமே முதல்ல புதுசாக ஒன்று பண்ணுறீங்கன்னா அதை நமக்கு பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அடுத்தவங்களுக்கு பண்ணி கொடுங்க. அப்போ நல்லாயிருக்கும்.
அவ்வளோதான். நான் ஃபாலோ பண்ணுற 5மே இதுதான். இந்த 5 வச்சு தான் நானும் இவ்வளோ நாளாக குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அதை என் கூட கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன் நீங்கள் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜே புஜ்ஜிமா டெய்லரிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.